இன்று நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய மகாநவமி சிறப்பான வாழ்க்கை அமையவும், சிறப்பான வரன் அமையவும், சிறப்பான ஆரோக்கியம் உடலுக்கு கிடைக்கவும், சிறப்பான பணவரவு எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கவும் இன்று நாம் கேட்க வேண்டிய துர்க்கை மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க போகின்றோம். எளிமையாக இருக்கக்கூடிய மந்திரம் 2 to 3 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். இந்த மந்திரத்தை இன்று 9 முறை கேட்டால் 9 நாட்கள் நவராத்திரிக்காக மகாதுர்க்கை விரதம் இருந்ததற்கான சமமான பலனை பெற முடியும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் ஆதிசக்திர் மகாமாயா சச்சிதானந்த ரூபிணி பாலனார்த்தம் ஸ்வபக்தானாம் சாந்தா துர்கா பிதாமதா நமோ துர்गे महादुर्गे नवदुर्गा स्वरूपिणी कैवल्यवासिनी श्रीमत् शांता दुर्गे नमोस्तुते शांत्यै नमोस्तु शरणागत रक्षणायै कांत्यै नमोस्तु कमनीय गुणाश्रयायै क्षात्यै नमोस्तु दुरितक्षय कारणायै दान्त्यै नमोस्तु धनधान्य समृद्धितायै शांता दुर्गे नमस्तुभ्यं सर्वकामार्थसाधिके मम सिद्धिं वा स्वप्ने सर्वं प्रदर्शय शांति दुर्गे जगन्मातः शरणागतवत्सले कैवल्यवासिनी देवी शांता दुर्गे नमोस्तुते करालस्ये कृपामूले भक्त सर्वार्तिहारिणी कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना मुण्डमाले महारौद्रे गणारण्ये निवासिनी कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना रात्रिवर्णे रथप्रीते राक्षसान्वयनाशिनी कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना कल्याणी कलिदर्भग्ने कालमातः कलामयी कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना कपालपात्रे कामाख्ये कामपीठनिवासिनी कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना भयोत्पादककीटादि जीविनाशनतत्परे कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना गुणाधारे जये श्रेष्ठे भद्रकाळि मनोमये कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना रक्षकुलान्तके राज वरदे भीतिनाशिनी कालिके किं करिष्यामि भक्तोऽहं त्वत्कृपां विना कालिकाष्टकमेदत्यः पठेत् भक्त्या पुमान् मुहुः कालिकायाः कृपां प्राप्य சந்துஷ்டோ பவதி துருவம். இந்த நவராத்திரி 9 நாட்களுமே துர்க்கையம்மனின் பக்தர்கள் 9 நாட்களும் விரதமிருந்து பூஜைகள் செய்து துர்க்கையம்மனின் வழிபாட்டை செய்வார்கள். ஆனால் நம் அனைவராலும் 9 நாட்கள் விரதமிருந்து பூஜை செய்ய முடிந்திருந்ததா என்றால் அது சந்தேகம்தான். அப்படிப்பட்டவர்கள் கூட இன்றைய பதிவில் பார்த்த துர்க்கையின் ஸ்தோத்திரத்தை பக்தியோடு 9 முறை கேட்டால் 9 நாட்கள் விரதம் இருந்ததற்கான பலன் கிடைப்பதோடு மட்டுமின்றி சிறப்பான வாழ்க்கையும், சிறப்பான வரனும், சிறப்பான ஆரோக்கியமும், சிறப்பான தொடர்ந்து பணவரவும் கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.